அனைவருக்கும் வணக்கம். நான் பழையாறு மீனவன். கடலோரத்துல கரவலை வெட்டி மீன் புடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த வலை இப்ப எப்படி போடுறாங்க, எப்படி கிளப்புறாங்க, அந்த வலையில என்னென்ன மீன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம பழையாறு மீன் சேனலுக்கு யாராச்சும் புதுசா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டன் இருக்கும். அதையும் அழுத்தி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி ஃபிஷிங் வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ வாங்க நண்பா வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே பார்த்தீங்கன்னா கரவலோட போயிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வலை எப்படி போடுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கடலில் பார்த்தீங்கன்னா ஓரமாக பெரிய பெரிய அலைகள் கிளம்பும். அந்த அலையில் பார்த்தீங்கன்னா நிறைய மீன்கள் வரும், எக்கச்சக்கமான மீன்கள் வரும். அந்த மீன்களை பிடிக்கிறதுக்காக தான் இந்த கரவலைன்னு சொல்லிட்டு போடுறாங்க. இப்போ இந்த வலை எப்படி போடுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய அலைகள் வருதுல்ல, அந்த அலைகள் ஓரமாக வலையை இறக்கி விட்ருவாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த வலையில் ஒரு பெரிய கயிறு இருக்கும். அந்த கயிறை கரையை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. கரையை பிடிச்சிக்கிட்டே ஒரு ஆள் பிடிச்சிக்கிட்டே இழுத்துட்டே வருவாங்க. அந்த வலை பாட்டுக்கு ஒதுக்கிட்டே வரும். ஒதுக்கிட்டு வரும்போது என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அலையில் இருக்கிற மீன்கள்லாம் அப்படியே அந்த வலையில் மாட்டிக்கும். அதெல்லாம் எப்படி பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே பார்க்கலாம். இந்த விட்டுட்டு இருக்காங்க பாருங்கள். அப்படியே பொறுமையாக தான் அந்த வலையை விடணும், இல்லை அந்த முறுக்கு அடிச்சிடும். முறுக்கு எப்படி அடிக்கணும்னா அந்த கயிறு இருக்குல்ல, அந்த மாதிரி சுருட்டிக்கு இந்த அலையிலே பெரட்டிக்கிட்டு அது பொறுமையாக தான் விட்டுட்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் வலையும் இறக்கி முடிச்சாச்சு. இப்போ அப்படியே வலையை அந்த கடல் இழுத்துட்டே வந்துட்டு இருக்கும். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க, எந்த இடத்த வலை வருதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பார்த்தா தெரியும், பச்சை கலரில் போயாட்ட தெரியல, அதான் அந்த வலை அப்படியே ஒதுக்கிட்டே தண்ணி போஸ்ட்க்கு இழுத்துக்கிட்டே இருக்கும். அதில் வர மீன்கள் தான் அந்த வலையில் மாட்டிக்கும். அது எப்படி மாட்டுதுன்னு சொல்லிட்டு நம்ம வலையை கிளப்பும் போது பார்க்கலாம். இப்போ பாருங்க நண்பா, எவ்வளோ வேகமாக ஒதுக்கிட்டு வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். சரியான ஃபாஸ்ட்டாக வரும். கடலில் பார்த்தீங்கன்னா இந்தமாரி உள்ள வலையை அவ்வளோ சீக்கிரம் கிளப்ப முடியாது. ஏன்னா தண்ணி போர்ஸ்க்கு வலையை இழுத்துக்கிட்டே இருக்கும், ரொம்ப டைட்டாக இருக்கும். அதனால் கிளப்ப முடியாது நண்பா. அதை பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள் கயிறு. இப்போ அதை அப்படியே கரைக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. நாங்கள் பார்க்கலாம் கரைக்கு எடுத்துகிட்டு வந்த பிறகு. இப்போ உங்களை பார்த்தா தெரியும், அவங்க அந்த வலையை கரையை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. கயிறு வச்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ கயிறு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த கயிறு வச்சு தான் அந்த வலையே நம்ம பிடிச்சிருக்கோம். இந்த கயிறு மட்டும் அறுத்துச்சுன்னா வலை போய்டும் நண்பா, உள் வலையும் போயிடும். நம்ம அதை இறங்கி தான் எடுக்கணும். வலையெல்லாம் இறங்கி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா கடல் ஃபுல்லாகவே வலையை இழுத்துட்டு போய்டும் உள்ள பக்கம். பாருங்கள் நம்ம எப்படி கிடக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள், எவ்வளோ டைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த வலை எப்படி நம்ம போடும்போது சைடில் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடலுக்கும் நேருக்கு நேராக கிடக்கு வலை. அப்போ தான் அந்த நேருக்கு நேராக கிடக்கும்போது தான் மீன்கள் நிறையா அடிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கும். வலையை கிளப்ப போகிறாங்களாம். இப்போ வாங்க எப்படி கிளப்புறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் இவங்க பிடிச்சிட்டு இருந்தனால சொல்லிட்டு இவங்க கிளப்பல, அந்த 2 சின்ன பசங்க வந்தாங்க. அவங்க தான் வலையை கிளப்ப போகிறாங்க. அந்த வலையில் என்னென்ன மீன் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. எவ்வளோ டைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். சொன்னல சரியான டைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அவ்வளோ டைட்டாக இந்த தண்ணி இழுத்துட்டு இருக்கு. அதனால தான் சொல்கிறாங்க, யாரும் கடலுக்குலாம் வந்தோன்னா யாரும் குளிக்க போகாதுங்க. சும்மா கடலில் மட்டும் காலை நினச்சிட்டு அந்தமாரி விளாண்டுட்டு கிடங்க. ரொம்ப ஆழத்துக்கு மட்டும் எப்போதுமே போகாதுங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும் வலையை எவ்வளோ டைட்டாக இழுக்குது. அதேமாதிரி தான் நம்மளையும் இழுக்கும் கடலுக்குள்ளே. பார்ப்போம் என்னென்ன மீன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. பாருங்க நண்பா, ஒரு பாதி வலை கிளப்பிட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் ஒரு மீன் கூட அவங்களுக்கு கிடைக்கல. இன்னும் அங்கே பக்கம் இது அடிச்சிருக்குமா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. அம்மா கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இதுக்கு மீன் கிடைக்கலன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பார்ப்போம், கடைசி வரைக்கும் பார்க்கலாம் என்ன மீன் ஏதாச்சும் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னும் வலை எக்கச்சக்கமான வலை கிடக்கு நண்பா. எப்படி சொல்லிட்டு பத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்படி எப்போதுமே வலை அந்த கீங்கானி மேங்கானி சேர்த்து தான் பிடிக்கணும். அப்போ தான் உள்ளே இருக்க மீன் வெளியே போகாது. இப்படி தான் வலையவே பற்றணும். பாருங்க நண்பா, பார்க்கலாம் வச்சு இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. கடைசி வரைக்கும் அவங்களும் வலையை பற்றிட்டு தான் இருக்காங்க. வலையில் ஒரு மீன் கூட காண நண்பா. ரொம்ப நேரம் போட்டு கஷ்டப்பட்டாங்க, ஆனால் மீனே வரல இது வரைக்கும். அங்கே பக்கம் ஏதாச்சும் அடிச்சிருக்குமான்னு சொல்லிட்டு தெரியல.
பாதி வலையை பார்த்துட்டாங்க நண்பா. வலையில் இன்னும் ஒன்றுமே வரல கடைசி வரைக்கும். நானாச்சும் ஏதாச்சும் ஒன்றாச்சும் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். ஆனால் ஒன்று கூட இன்னும் வரல. ஏதோ ஒன்று அடிச்சு அதுவும் களி நண்பா. அதுவும் ஒன்றும் இல்லை, களி. அதுலேயும் ஒன்றும் இல்லை. இப்போ அந்த பக்காச்சும் இருக்குமான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை நண்பா. வெறும் வலை. ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டதுக்கு அவங்க வெறும் வலையை தான் கிளப்பியிருக்காங்க. நானும் ஏதாச்சும் மீன்கள் இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். ஆனால் ஒன்றுமே இல்லை. சரி நண்பா, இந்த வலையில் பிடிச்ச மீன்கள் வந்து அங்கே வச்சிருக்காங்க. அந்த மீன்களை உங்கள்கிட்ட காட்டுறேன், எப்படி பிடிச்சி வச்சு எவ்வளோ பெரிய மீன்லாம் பிடிச்சி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு வாங்க அதை போய் பார்க்கலாம். அங்கே பிடிச்சி வச்சிருக்காங்க. நான் ஏதாச்சும் இந்த வலையில் வரும்னு நினச்சேன். ஆனால் வலையில் எதுவும் வரல. அங்கே பிடிச்சி வச்சிருக்க மீனை உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் வாங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த வலையில் வச்சிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ பெரிய மீன் சொல்லிட்டு பாருங்கள். இந்த மீன் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து மடவா கெண்டை மீன் சொல்லுவோம். இதே ஒரு சின்ன சைஸ் வந்து மடவா கெண்டைன்னு சொல்லுவோம். இது வந்து மடவா கெண்டை தான், கெண்டை மீன். கெண்டை, பாறை, அந்த ஒரு காரை ஒன்று இருக்குது போல், காரை பாறை, அந்த 4 மீன் தான் கிடச்சிருக்கு. உங்கள்கிட்ட அந்த மீனை வந்து எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்குது. இந்த கெண்டையை பார்த்திங்கன்னா வந்து கடல் கெண்டை. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பாருங்களேன். இது ஒரு தோற்றம் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். அதே நம்ம ஆற்றுல பிடிக்கிறது பார்த்திங்கன்னா வந்து அது ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் இருக்கும். இப்போ நான் வச்சிடலாம். இந்தமாரி கெண்டை மீன்கள்லாம் வந்து நீங்கள் சாப்பிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். இந்தமாரி ஃபிஷிங் வீடியோ தெரிஞ்சுக்கொள்ள நம்ம பழையார் மேய்ச்சலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் நீங்கள் ஒன்றே நோட்டிஃபிகேஷனாக பார்க்கலாம். ஓகே நண்பா, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே நண்பா, டாடா.